இன்னத்தோட டாபிக் என்னன்னா, டுடே இன்னொரு டாபிக். ஆர் யூ லைக் டு ஜாயின் திஸ்? நீங்க இதுல ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களா அப்படிங்கிறது தான் இன்னத்தோட டாபிக். ஸோ ஒரு விஷயம் நமக்கு அலட்சியப்படுத்தணும், வேண்டாம், இது கொஞ்சம் டயர்டா இருக்கு, இதை செய்யலாமா வேண்டாமா, அப்படி ஒரு சிந்தனை நமக்குள்ள வரும்போது நம்மளை அறியாமையே நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்னா, ஒரு சோம்பேறித்தனத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், நைட் 2:30 மணிக்கு நம்ம ட்ராவல் பண்ணி இங்கே அதுக்கப்புறமா படுத்து தூங்கி காலையில் நேரமாக எந்திரிச்சு உங்ககிட்ட காலையிலே மெடிடேஷன், அதுக்கு முன்னால் ப்ரேயர், அதுக்கப்புறம் இங்கே உட்காந்து இந்த கிளாஸ் நம்ம எடுக்கிறோன்னா எவ்வளோ டைம் நம்ம தூங்கி இருப்போம், என்ன டயர்ட் இருக்கும், இதெல்லாம் ஏன்னா நம்ம 10 மணிக்கு கிளாஸ் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணும் இல்லையா? ஆக்சுவலாக நான் இருக்கிறது நேற்று நீங்கள் என்னை பார்த்தீங்கல்ல, அது கோயம்புத்தூர், தமிழ்நாடு. இன்னைக்கு நான் இருக்கிறது கேரளா. பேக்ரவுண்ட் வித்தியாசம் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு பேக்ரவுண்ட் டைல்ஸ் எல்லாம் ஒரு வேற மாதிரி இருந்ததுங்க சார். ஆஷ் அது கலர். இப்போ புதுசா ஒட்டியிருக்கோம், இப்போ இதுலயும் ஒட்டுவோம். எஸ் சார், பின்னால ஒயிட்டா இருக்கு. போன தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அது நேற்று கிளாஸ்ல ஏன்னா நேற்று அங்க இருந்தேன் அந்த ஊர்ல, இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கிறேன். ஸோ அது ரியல் பேக்ரவுண்டு தான். இப்போ நான் இருக்கிறது ஸ்டேட் மாறிடுச்சு, கேரளாவில் இருக்கிறேன். சார் நாங்க கோயம்புத்தூர் வந்திருக்கோம் சார். சொல்லியிருக்கலாம்ல, நான் சந்திச்சு. உங்க ஏரியாக்கு வந்துட்டோம் நாங்க. 6 சாப்டர் ரெடி பண்ணிட்டோம். அதுக்காக மேடம் சைன் பண்ணி காமிச்சிட்டு இன்ஸ்பெக்ஷன் ஒர்க் இருக்குங்க சார். அதனால டெல்லியில இருந்து வராங்க, அதுக்காக வந்திருக்கோம். எஸ் சார், உங்க கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வண்டியில வந்துட்டே அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். எந்த எந்த இடத்துக்கு வரீங்க கோயம்புத்தூர்ல? கொங்கநாடு காலேஜ் சார். கொங்குநாடு காலேஜ் தொண்டாமுத்தூர். ஆமா ஆமா. எஸ் சார். தொண்டாமுத்தூர்லயா இருக்குது கொங்குநாடு காலேஜ்? ஆமாங்க சார். ஓகே. நர்சிங் காலேஜ் அலைடு பக்கத்துல இருக்கு, நர்சிங் வேற இருக்கு. மத்த இன்னொரு பிரான்ச்சஸ் இது ஹாஸ்பிட்டல் பஸ் இது மெயின்ல இருக்குங்க சார். நீங்க அந்த போற வழியில தான் நம்ம வீட்டு இருக்கு. அந்த தொண்டாமுத்தூர் உள்ள போறது அப்படிங்களா? அப்ப நாளைக்கு இங்கதான் இருப்போம், நாங்க வரோம் சார், பாக்குறோம். ஆக்சுவலா நான் இங்க வந்துட்டேன், கேரளா வந்துட்டேன். நீங்க அங்க போயிட்டீங்க. சரி சார், நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா கண்டிப்பா மீட் பண்றேன் சார். கண்டிப்பா. ஓகேங்க சார். இங்க இருந்து இப்போ இன்னைக்கு பொள்ளாச்சி போயிட்டு நைட்டு இங்க வந்துடுவேன். ஓகேங்க சார். ஓகே ஓகே. நைஸ். நமக்கு எதுவுமே இல்லை நம்ம கையில இல்லையா? எதுவுமே நம்ம கிட்ட இல்லாத நிலையிலும் எதையும் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட சிந்தனைகள்ல என்ன தோணுது அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு ஃபுல்ஃபில்லா இல்லைன்னா, நமக்கு எல்லா சூழலும் நமக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா, நம்மளால ஒரு விஷயத்த செய்ய முடியாது அப்படின்னு நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிறோம், ஸ்ட்ரக் ஆகிறோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்ட்ரகிளும் வர்றதா பிளாக்னு சொல்றோம். நம்ம வாழ்க்கையில நீங்க எல்லாம் நிறைய இடத்துல நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை தலையெழுத்து, தலைவிதி அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க எப்பவுமே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த தலையெழுத்தும் தலைவிதியும் ஏன் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா, ஆக்சுவலா உங்களால முடியும், உங்களால எதையாவது செய்ய முடியும். நம்ம எதுவுமே செய்யாம இருக்கிறது. இந்த உலகத்துல நமக்கு எவ்வளோ மோசமான ஒரு கஷ்டம், சூழ்நிலை, வாழ்க வளம். குட் மார்னிங்.
எவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு வந்தாலுமே வந்து நம்ம அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு தயாராகிறதும், அந்த விஷயத்தை செய்யாம இருக்கிறத விட ஜஸ்ட் ஒரு ட்ரை செஞ்சு பார்க்கறதும் தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய சக்சஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடமாக மாறுகிறது. அப்போ உலகத்தில் எல்லாமே ஒரு 100% ஃபுல்ஃபில்மெண்ட்க்கு அப்புறமா நம்ம இந்த விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு நம்ம எடுத்தோம்னா, நம்ம வாழ்க்கையில நிச்சயமா எதையுமே சாதிக்கவே முடியாது. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் பாருங்க, நீங்க வந்து ஒரு குழந்தையா பிறந்த உடனேயே ஒரு டிகிரி வாங்குறது கிடையாது இல்லையா? நீங்க பிறந்த உடனேயே நீங்க ஒரு 23 வயசு பையனா மாறுறது கிடையாது. உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த எதுவுமே தெரியாத இந்த உலகத்துல வந்து கண்ணை திறந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு 3 மாசத்துக்கு கண்ணு கூட தெரியறது இல்லை. வெறும் மங்களா பிளர்ரா ஒரு அப்ராக்சிமெண்டா ஒரு காதுல கேட்கக்கூடிய அந்த சவுண்டு, அதை பேஸ் பண்ணி தான் அந்த குழந்தை இது தாய் இது தகப்பன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருது. சரி, அப்படிதான் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் அதுக்கு என்னதான் கண்ணில் தெரியும் அப்படின்னா கலர்ஸ். முகமும் தெரியாது, வெறும் கலர் தான் தெரியும். ஸோ அந்த கலரை பார்த்துட்டு தான் சிரிச்சிட்டு இருக்குது. கலரை பார்த்து சிரிக்கணுமா சிரிக்கக்கூடாதான்னு நீங்க சிந்திச்சு பாருங்களேன். நீங்களாம் சிரிப்பீங்களா? சிவப்பு கலரை பார்த்தா சிரிச்சிட்டு அது கக்க ஓட்டு சிரிக்கிறது. பச்சை கலரை பார்த்தா இன்னும் சிரிக்கிறது இல்லையா? இப்படி நீங்களாம் சிரிப்பீங்களா? சிரிக்க மாட்டீங்க. விசாரணம் அப்படிதானே? சார். ஆனா அந்த குழந்தை பாருங்க எப்படி சிரிக்குது. உண்மையில எஸ் வாழ்க வளமுடன். உண்மையில அந்த குழந்தை நீங்க காண்பிக்கிற எல்லா பொருளுமே ஒரு கலரா தான் பார்க்குது. ஏன்னா அது என்ன பொருள்னு அந்த குழந்தைக்கு தெரியுமா? இதுதான் கிழுக்க, இது பிளாஸ்டிக்ல பண்ணியிருக்காங்க, இதுல வந்து கிடுக்கிடுன்னு ஒரு சவுண்டு வருது. அந்த சவுண்டு கேட்டா ஆக்சுவலாக அந்த குழந்தை சிரிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன, அந்த ஜஸ்ட் நீங்கள் அந்த குலுக்கும் போது வரக்கூடிய சவுண்டு தான் அதுக்கு ஹியர் ஆகுது, கேட்குது. வேற எதுவும் கேட்கறது இல்லை. ஆனால் அந்த குழந்தை வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. அப்போ அந்த கலர்ஸ், அப்பானா ஒரு மாதிரியான ஒரு கலர், அம்மானா ஒரு மாதிரியான ஒரு பிளர் கலர், அப்படிதான் ஃபீல் ஆகுமே தவிர கிளியராக உங்களை பார்க்காது. பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் நம்ம பிறந்த உடனே என்னன்னே தெரியாம தான் வாழ்ந்திருக்கோம். கண்ணே தெரியாம புரியாம மங்கல்ல தான் வாழ்ந்திருக்கிறோம். இன்னைக்கு நீங்க எல்லாம் நெஞ்ச நிமித்திட்டு பயங்கரமா யா நான் தான், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு நாள்ல நமக்கு அது வரல. ஒரு நாள்ல எனக்கு எல்லாமே கிடைச்சிரும்னு நம்ம இந்த இடத்துக்கு வரல. நம்ம எங்கிருந்து வந்தோம் அப்படின்னா, அந்த பிளர்ரான கண்ணே தெரியாம என்னன்னு புரியாம இந்த உலகம் என்னன்னு நமக்கு விளங்காம தாய்னா யாருன்னு தெரியாம ஒரு சவுண்டு மட்டும் ஃபீல் மட்டும் இருக்குது. ஏன்னா ஒரு 10 மாசம்னு நம்ம போய் சொல்லலாம், ஆனா 10 மாசம் இல்லை. 10 மாசம் ஒரு தாய் வந்து குழந்தையோட தொடர்புல இருந்தாங்கன்னு போய் சொல்லலாம், பட் உண்மை அதுவும் கிடையாது. 4 மாசம்தான் சதை பிண்டமாக மாறி அது வந்து உருவமாக மாற ஆரம்பிக்குது இல்லையா? 4 மாசத்துக்கு அப்புறமா அந்த 4வது மாசம் 32வது வாரம் அல்ல சாரி அந்த 32வது நாள் சில மாற்றங்கள். அதே மாதிரி அந்த 120வது நாள் 4வது வாரம் 4வது மாசம் அந்த இடம் வந்து மூச்செல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி போட அந்த இடத்துலதான் கொஞ்சம் சேஞ்சஸ், கொஞ்சமா பொருட்களே வளருது. அப்போ 10 மாசத்துல 4 மாசம் போயிடுச்சு, பாக்கி எவ்வளோ 6 மாசம். இந்த 6 மாசத்துல இருந்து ஏகദേശம் ஒரு 7 மாசம் வரைக்கும் தான். அந்த 7 மாசம் இல்லைன்னா வந்து அந்த 4 மாசத்துல இருந்து ஒரு 6 மாசம் 7 மாசம் அந்த பீரியட்ல அந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உறுப்புகளே வளருது.
ஒரு 7 மாசத்துக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு அந்த எல்லா உறுப்புகளும் வளர்ச்சி அடைந்த நிலைக்கு வந்து வருது, ஒரு உருவமாக மாறுது. அப்போ உண்மையிலேயே அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் எவ்வளோ தூரம் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 மாசம் தான். ஆனால் நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா 10 மாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் ரியாலிட்டியாக சயின்டிஃபிக்காக உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்த்தோம்னா அந்த கேள்வி திறன் வரக்கூடிய அந்த நாள் அப்படின்னா ஒரு 7 மாசம் ஆயிடும். அந்த அந்த 3 மாசம் தான் அந்த குழந்தை வந்து அந்த அம்மாவோட கம்யூனிகேஷன்ல இருக்குது, தன்னுடைய தாயோட சப்தங்களை வந்து உணர ஆரம்பிக்குது. அந்த 8வது மாசத்துக்கு மேலதான் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த பிலீவ் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஒரு இடத்துல சேஃபா, நம்ம ஒரு இடத்துல, அதுதான் ரியாலிட்டி. நீங்க வந்து உங்க ஒரு ஊர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு பாஷை பேசிட்டு ஒரு ஊர்ல ஒரு லொக்கேஷன்ல நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய ப்ரொடெக்டிவ் பிளேஸ்ன்னு நீங்க நம்புவீங்க. நீங்க அங்கதான் வந்து உங்களோட உண்மையான லைஃப் இருக்கு அப்படின்னு நீங்க நம்புவீங்க. உண்மையிலே அது அப்படித்தானா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு இல்லையா? ஸோ நம்ம எங்கே போய் இருந்தாலும் அந்த இடத்த ஆக்சஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடியவர்களாக இருந்தால் நம்ம அந்த சூழல்ல சிறப்பாக வாழ முடியும். நிறைய மனிதர்கள் வந்து எங்கே சாதிச்சாங்க அப்படின்னா எப்போ இந்த ஒரு ட்ராமா, அதாவது இந்த மனதில் இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலையை வந்து உடைக்கிறாங்களோ அவங்க வந்து நிறைய வெற்றியாளராக மாறி இருக்காங்க. பாருங்க, உங்க ஊர்ல வந்து உங்க ஊர்க்காரர் வந்து பெருசா வியாபாரத்துல ஜெயிச்சிருக்க மாட்டார். ஒரு மளிகை கடை ஒருத்தர் போட்டிருப்பாரு, ஒரு டீ கடை ஒருத்தர் வச்சிருப்பாரு, ஒரு ஹோட்டல் வச்சிருப்பாரு, கொடி கட்டி பறக்கும் அந்த கடை. நீங்களும் போய் அங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஆனா உங்களோடைய பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், பக்கத்து வீட்டுக்காரரு வேற எங்கேயோ செஞ்சுட்டு இருப்பாங்க. எல்லாருமே ஒரு வேற அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருப்பாங்க. ஆனா இந்த நபர்கள் வந்து பயங்கரமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும் சக்சஸ் ஆயிட்டு இருக்கும். போய் பார்த்தா நீ எந்த ஊருன்னு கேட்டா அந்த ஊரா இருக்க மாட்டாங்க. அந்த ஆரிஜினா அந்த இடத்த சார்ந்தவங்களாவே இருக்க மாட்டாங்க. அவங்க சம்பந்தம் இல்லாத எங்கேயோ இருந்து வந்த மனிதராக இருப்பாங்க. ஆனா சாதிச்சுட்டு இருப்பாங்க, பெரிய லெவல சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கும்போது அந்த ப்ரொடெக்டிவ் சிஸ்டத்தை உடைச்சிட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இந்த உலகம் பூரா வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குது. நீங்க கருவறையில கத்துக்கிட்ட ஒரு விஷயம், நம்ம சேஃபா இருக்கிறோங்கிற அந்த மனநிலை உங்களை என்ன பண்ணுதுன்னா எப்பவுமே வந்து நீ சேஃபா இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுத்துருது. அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் ப்ரொடெக்டிவா இருந்ததுன்னா நம்ம அங்கே சேஃபா இருக்கிறத நினைச்சிட்டு அங்கேயே இருந்துருவோம். அதான் அந்த லொக்கேஷன்ல இருக்கும் பொழுது, அந்த இடத்துல இருக்கும்போது, அந்த ஊர்ல இருக்கும்போது, அந்த வீதியில இருக்கும்போது, அந்த வீதியில் இருக்கக்கூடிய உங்க அந்த காம்பவுண்டுக்குள்ளார உங்க வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு நீங்க ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் ஆகுறீங்க. ஸோ இந்த ஃபீல் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த உலகம் இவ்வளோ பெருசா இவ்வளோ வாய்ப்புகளை கொட்டி கொடுக்கக்கூடிய இடமா இருந்தாலும் நீங்க அதை வந்து மனம் திறந்து போய் அதை ஏத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்போ வந்து அது எல்லாமே வந்து ஒரு பெரிய வழிகளை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கு. ஏன்னா அந்த இடத்த விட்டு போறதுக்கு, ஏன்னா நம்ம அப்படித்தானே நம்ம பிறந்தே வந்திருக்கிறோம் இல்லையா? அந்த நம்பிக்கை எங்க கத்துக்கிட்டீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அம்மா தூக்குனா அழுகாது, வேற யாராவது தூக்குனா அழுகும். உண்மையில அதுக்கு கண்ணு தெரியுமானா கண்ணும் தெரியாது. அந்த ஒரு ஹார்ட் பீட்டும் அதே டைம்ல வந்து அந்த சவுண்டும், அதை ரெண்டையும் கால்குலேட் பண்ணி தான் அதை டிசைட் பண்ணுது. ஏதோ ஒரு உருவம் நம்மளை பாதுகாக்குதுன்னு அது புரியுது. என்ன புரியுது அதுக்கு? நம்மளை எப்படியோ ஒரு சேஃபான பிளேஸ்ல வச்சிருக்காங்கங்கிறது மட்டும் அதுக்கு புரியுது, தவிர மற்ற எந்த விஷயமே அதுக்கு தெரியாது. மனுஷனை அப்படித்தான் டிசைன் பண்ணி வெளியே வராங்க. ஸோ அப்போ நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரொடெக்டிவ் வேணும், நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒன்று வேணும்
அப்படின்னே ஒரு மைண்ட்ல எப்பவுமே சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய கடவுளும், கடவுளோட பார்வையும் அதே தான். கடவுள் நம்மை காப்பாற்றுவார்னு நீங்க நம்புறீங்க, அதனாலதான் கடவுளை நீங்க கடவுளா ஏத்துக்கிட்டீங்க இல்லையா? எல்லாத்தையுமே அப்படிதான். ஒரு கணவனை கணவனாக ஏற்றுக்கொள்வது என்ன, அவர் ஏதோ ஒரு வகையில என்னை காப்பாற்றுவார். உங்க அப்பாவை அப்பாவா நீங்க ஏத்துக்கிட்டதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நம்பிக்கை ஏதாவது ஒரு வகையில நம்மளை காப்பாற்றுவார். அம்மாவை அம்மாவா ஏத்துக்கிட்டது காரணனால அம்மா வந்து என்னை ஏதோ ஒரு வகையில காப்பாற்றுவாங்க. இந்த ஜனனம், இந்த இடம், இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளை யார் காப்பாற்றுகிறார்களோ, எங்க நமக்கு வந்து ஒரு சேஃப்டி இருக்குதோ அங்க நான் இருப்பேன், அவங்களோட இருப்பேன் அப்படிங்கிறத தான் வந்து உணர்த்திக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இவ்வளவு ஒரு சிக்கலான ஒரு விஷயத்துக்குள்ளார நாம பிறந்து வளர்ந்து இந்த மனநிலையிலேயே நம்ம இருக்கும் பொழுது நம்மளால எப்படி வந்து இதையெல்லாம் கடந்து வெளியே போய் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில நம்ம இந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக்காவே இந்த விஷயத்த கத்துட்டு வரும் பொழுது, நமக்குள்ள இருக்கும் பொழுது அதை உடைக்கணும். அந்த அந்த எமோஷனல்ல இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸை நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த இன்டெப்தா இருக்கிற விஷயத்த எப்போ வந்து நம்ம கிளியர் பண்றோமோ, அந்த ட்ராமாலேருந்து எப்போ நம்ம வெளியே வரோமோ, அதுக்கு பேர் வந்து சைல்ட்ஹுட் ட்ராமான்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்த நீங்க எப்போ விடுறீங்களோ அப்பதான் நீங்க ரியலான அடல்ட்டாவே மாற முடியும். இந்த அடல்டிசம் அப்படின்னு நம்ம வரும்போது அது என்னவா இருக்கணும் அப்படின்னா, எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு தயாராக மாறுகிறோம். ஒரு புது விஷயத்த, புது நிகழ்வை, புது இடத்தை, புது மனிதர்களை எல்லாமே வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறணும். இந்த மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துறது தான் இந்த விஷயத்தை இல்லாமாக்குறது, அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா உங்களை விட்டு முழுசா வெளியே போறது. அந்த மாதிரி வந்து உங்க மைண்ட்ல ரிலாக்ஸேஷன், இன்னைக்கு நம்ம எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு இருந்துச்சுன்னா, ஏன்னா நீங்க நிறைய விஷயத்த வாழ்க்கையில பயணிக்கும் பொழுது நிறைய தூக்கி தூக்கி பண்டல் பண்டலா அடுக்கிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. இந்த அடுக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது ரொம்ப வெயிட்டா மாறிட்டே இருக்கு. அப்ப இவ்வளோ விஷயத்த நம்ம ஒன்று சேர்த்து இதையெல்லாம் தூக்கிட்டு ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு பயணிச்சுட்டே இருந்தோம்னா, நம்மளோட லோடு அதிகமாயிட்டே இருந்ததுன்னா, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து அடல்டிசம்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து ஒரு நல்ல விமனாவோ, ஒரு ஆணாகவோ, பெண்ணாகவோ அதுக்கடுத்த பரிணாம மாற்றத்துக்குள்ளார வரீங்க. அதுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு போறீங்க, புரிதல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறீங்க. அதுக்கப்புறம் ரியலைசேஷனுங்கிற ஒரு லைஃப்குள்ளார போய் வாழ்றீங்க. அதுக்கப்புறம் திரும்ப போய் உட்காந்து ஃபர்கிவ்னஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க லாஸ்ட் எண்டில். ஸோ இந்த லைஃப் வந்து இப்படி கடந்து போகும்போது நிறைய விஷயங்களை நம்ம வலிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கோம். எப்போ நம்ம வந்து ஒரு கட்டத்திலையும் நம்ம கடக்கிற அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணி அந்த வெயிட்டை, அதாவது இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ராக்கெட் லைஃப். இந்த ராக்கெட் லைஃப் அப்படின்னு நிறைய இடத்துல நான் சொல்றது என்ன அப்படின்னா, மனிதனோட வாழ்க்கையில இந்த ராக்கெட் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ராக்கெட் லைஃப்பை வந்து நம்ம வாழலைன்னா நம்மளால பெருசாலாம் வந்து சாதிக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு நம்ம அதை பார்க்கும் பொழுது சேம் திங். நீங்க எமோஷனலோட உங்களோட அந்த ட்ராமாஸ், உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப், ஏன்னா கருவறையிலிருந்து பிரச்சனை. உங்க ப்ராப்ளம் எங்க? ஒரு 8 மாசம் கருவிலிருந்து பிரச்சனை. ஏன்னா நீங்க கருவில் 8 மாசமா இருக்கும்போது உங்க அப்பா அம்மாவும் நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சண்டை போடுறாங்க. அந்த சண்டையை வந்து கேட்குறீங்க. ஸோ எப்படி சொல்லணும்னா, ஒரு இடத்துல வந்து நான் ஒருத்தர் கூட பேசிட்டு இருந்தேன். அப்போ ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு நாங்கள் பேசணும். சிலர் வந்து ரொம்ப மோசமா இந்த கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் வாய் திறந்தா கடகடான்னு பேசுவாங்க. ஸோ அது வந்து
அவங்க ஏன் அவ்வளோ அசிங்கமா டக்கு டக்குன்னு பேசுறாங்க, அவங்களுக்குலாம் ஏன் இருக்குது, அதை பத்தி வந்து ஆர்குமெண்ட் பண்ணி பார்த்தோம். அப்ப என்னன்னா, இந்த லாங்குவேஜ்ல ஒரு லாங்குவேஜ் கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது எப்படி, லாங்குவேஜ்ல ஒரு லாங்குவேஜ் கெட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறது அது என்ன அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா, இப்ப பாருங்க, நீங்க வந்து ஒரு குழந்தை ஒரு சூழல்ல வளருதுன்னு வைங்க, அதை சுத்தி வந்து எப்பவுமே நிறைய பேர் வந்து தப்பு தப்பா பேசுறவங்களாவே இருக்கிறாங்கன்னு வைங்க. அப்ப அந்த குழந்தைக்கு அந்த விஷயம் வந்து கேட்டுட்டே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இப்போ ஒரு பெங்களூர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 5 லாங்குவேஜ். அவங்க வீட்டுல பேசுறது தமிழ், வீட்டு காம்பவுண்ட்ல பேசுறது அங்க பேசக்கூடிய கன்னடா, அவங்க ஸ்கூல்ல போனா கன்னடா அண்ட் ஹிந்தி. அதே வந்து ரோட்ல போய் கொஞ்சம் வெளியே மால்ல அங்க இங்க அந்த அந்த லொகேஷன்ல எங்கேயோ டிராவல் பண்ணா டோட்டலா இங்கிலீஷ். ஸோ இந்த நாலேஜ் அவங்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா ஒரு 5 லாங்குவேஜ் கொடுக்குது. வெரி சிம்பிள். ஒரு குழந்தை 6 வயசு ஆகும்போது பெங்களூர்ல இருக்கிற குழந்தை ஏகദേശம் ஒரு 4 லாங்குவேஜாவது பேசுது. அப்போ இத காதுல கேட்கிற அதே குழந்தை தானே அதையும் காதுல கேட்கும். அப்ப அந்த லாங்குவேஜ் அது கத்துக்குமா கத்துக்காதா? எஸ் ஆர் நோ? கத்துக்கும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இது மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல உங்க அப்பாட்ட உங்க அம்மாட்ட உங்களை சுத்தி இருக்கிறவங்கள சார்ந்து உங்களுக்கு இந்த சைல்ட்ஹுட் ட்ராமாங்கிறது நிறைய இருக்கு, கொட்டி கிடக்குது. ஏன்னா மனுஷனா மாறுறதை விட உண்மையான மூளையோட வளர்ச்சி, அந்த புரிதல் இருக்கக்கூடிய நிறைய, அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு ஒயிட் போர்டா நம்மளோட பிரெயின் இருக்கிற காலம் என்னன்னா அந்த ஒரு 4 வயசுக்குள்ளார, அதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் ஆகி அப்படி அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு டேட்டா பேக் வந்து உங்கள்ட்ட இருக்குது. 1 டேல வந்து நீங்க 1.5 GB யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 1.5 GBல வந்து ஒரு கரெக்டா அந்த 80% வரைக்கும் ஒரு 1 GB வரைக்கும் உங்களுக்கு வேகமா நெட் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 5G காணாம போயிடும், 4G ஆயிரும், இல்லைன்னா 3G ஆயிரும், இல்லைன்னா 2G ஆயிரும். ஒரு காலத்துல 2G வரைக்குமே குறைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த பாதி அந்த இருக்கக்கூடிய அந்த 1.5ல அரை ஸ்லோவா ரன் ஆகும். அதே மாதிரி தான் 4 வயசு வரைக்கும் ஒயிட் போர்டு மாதிரி அது வந்து அந்த 1 GB மாதிரி வேகமா ஓடும். 5Gல வேகமா எல்லாத்தையுமே நீங்க எதை சொன்னாலும் அது பிடிச்சிக்கும், டக் 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 டக். அந்த லாங்குவேஜ் 5 லாங்குவேஜ் 6 லாங்குவேஜ் 10 லாங்குவேஜ் எதை கொடுத்தீங்கனாலும் உள்ள எடுத்துக்கும். ஆனா அந்த குழந்தை உங்களுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணாது. அங்க அதுதான் பெரிய சூக்ஷமே. உங்களுக்கு பெருசா வந்து ரெஸ்பான்ஸே பண்ணாது. ஆனா நம்ம கொடுக்கறத பக்காவா கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து கண்டிப்பா அதை லேர்ன் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு அரை GB இருக்குல்ல, அது ஒரு 8 வயசு வரைக்கும் அப்படி ஸ்லோவா போய் எஸ் யூ ஆர் ட்ரூ ஐ ஆம் பெங்களூர் நோ 5 லாங்குவேஜ் எஸ்மா. கண்டிப்பா உங்க பேர குழந்தைகளோ இல்லை உங்க குழந்தைகள்லாம் வந்து ஈஸியா 5 லாங்குவேஜ் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட அந்த அரை GB வந்து 8 வயசு வரைக்கும் ஸ்லோவா போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம மைண்ட் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அப்படிதான் எல்லாமே ரியாக்ட் பண்ணுவோம். அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஓவர்லோட் எங்க கொடுத்தாங்க, எங்கிருந்து நிறைய விஷயம் கத்துட்டோம், நிறைய விஷயம் நமக்கு எங்க பிரச்சனையா மாறுச்சுன்னா உங்களுடைய அந்த சைல்ட்ஹுட் ட்ராமாஸ். ஸோ நம்மளை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட இந்த ஜென்மத்தை புரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 8 வருஷம் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சரௌண்டிங், அந்த குழந்தைங்க அங்க என்னெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுதோ அதுதான் நீங்களாக மாறுறீங்க.
இதுல நம்ம சொல்றதுதான் என்னன்னா, நீங்க எல்லாம் வந்து முயற்சி பண்றீங்க, மேல வரணும், உங்க வாழ்க்கை சரியாயிடணும், எப்படியாவது வந்து உங்க வாழ்க்கையில உச்சத்தை அடைஞ்சே ஆகணும், உங்க வாழ்க்கையில ஃபினான்சியல் ஃப்ரீடம் வேணும், உங்க வாழ்க்கையில வந்து கஷ்டங்கள் இருக்கக்கூடாது, நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப்பும் நல்லபடியா இருக்கணும், எந்த விதமான தப்போ தவறோ பிரச்சனையோ இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு நினைச்சா அது நடக்காது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு 10 மூட்டை கல்லை கட்டி வச்சிருக்கீங்க. நீங்க இதுக்குள்ள பயணிக்கணும் அப்படின்னா இந்த 10 மூட்டையும் தூக்கிட்டு தான் பயணிக்கணும், வேற வழியே இல்லை. அப்படி நீங்க எல்லாம் தூக்கிட்டு தான் பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பயணம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பா இருக்காது. எதனால? உங்க அப்பாவோட மைண்ட் செட்டு உங்கள்ட்ட இருக்குது, உங்க அம்மாவோட அந்த வேர்ட்ஸ் வந்து உங்கள்ட்ட இருக்குது, உங்க பாட்டியோட ஃபீலிங்ஸ் வந்து உங்கள்ட்ட இருக்குது, உங்க தாத்தாவோட ஆக்டிடியூட் வந்து உங்களுக்குள்ள இருக்குது. ஸோ இதையெல்லாம் வச்சுட்டு நீங்க ஒரிஜினலா நீங்களா மாறணும்னு நினைச்சா எப்படி நடக்கும்? 4 பேர் தலைக்கு மேல நிக்கிறாங்க, 4 பேர்த்த தூக்கிட்டு நீங்க எப்படிங்க நடப்பீங்க? அப்ப கேக்குறாங்க, சார் நான் நல்ல பிசினஸ் பண்றேன், நல்ல இடத்துல நல்ல ஜாப்ல இருக்கிறேன், ஆனா என் லைஃப் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. என் கூடயே இருக்கிறவன் ஜஸ்ட் இப்பதான் ஜாயின் பண்ணாங்க, அதுக்குள்ளார ஒரு கரெக்டா அந்த சான்ஸ் அமையுது, அங்க ஒரு போஸ்டிங் காணாம போகுது. இந்த நீங்க இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு அன்னைக்கு தான் நல்லா டயரி ஆகும், அன்னைக்கு தான் உங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆகும், அன்னைக்கு தான் உங்க வீட்டில் ஒரு வேற பிரச்சனை வரும். அந்த கான்ஃபரன்ஸுக்கு அந்த மீட்டிங்க்கு நீங்க மட்டும் போக மாட்டீங்க. என்னோட வாய்ஸ் கேட்க மாட்டேங்குதா யாருக்காவது? நோ வாய்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. கிளியரா இருக்குங்க. கிளியரா இருக்கா? சாரிம்மா, உங்க நெட்வொர்க்ல இஷ்யூ இருக்கும் போல இருக்கு. ஓகே, அப்போ அந்த ஒரு பர்சன், தட் பர்சன் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நபர் வராரு, ஜாயின் பண்றாரு, 6 மாசம் கூட ஆகல, டக்குன்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்க்கு கரெக்டாக உங்களுக்கு வயிற்ற கலக்கிருச்சு, நீங்கள் வரமாட்டீங்க, அன்னைக்கு லீவ் போட்டீங்க. அந்த நபர் செலக்ட் ஆயிட்டு அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய உங்க கம்பெனியோட அந்த பிரான்ச்சில் அந்த அவுட்லெட்டில் ஒரு ப்ரொமோஷனுக்காக செலக்ட் ஆகி போயிருப்பார். ஸோ அங்கே போனால் அங்கே இவர் கொடுத்த ஸ்பீச்சு அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ அவர் வந்து அங்கேருந்து வரும்போது மேனேஜராக வருவார். நீங்கள் 8 வருஷமா கஷ்டப்படுவீங்க, 10 வருஷமா கஷ்டப்படுவீங்க, ஆனால் உங்களுக்கு இது நடக்காது. உங்களுக்கு புரியல, ஏன் என் லைஃப் ஏன் ஏன் அப்படி கேட்டுட்டே இருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த ஒரு 4 நபர் உங்க தலைக்கு மேல் நிற்கிறாங்க. அது இல்லாமல் உங்க ஒரு 8 மூட்டை, நான் சொன்னல கல் மூட்டை, அது உங்களுக்கு பின்னால கிடக்குது. இவ்வளோ வெயிட்டை தான் நீங்க தூக்கிட்டு நடக்கிறீங்க. ஸோ அதனால உங்களால் அங்கே போக முடியுமா? உங்களுக்கு அது நடக்குமா? உங்க வாழ்க்கை சரியாகுமானா சான்ஸ் இல்லை. ஆனா அந்த நபருக்கு எப்படி நடந்தது? அதுதான் அங்கதான் விஷயமே இருக்கு. ஒரு டாக்டரோட பையன் டாக்டர் ஆகுறாங்க, ஒரு வக்கீலோட பையன் ஒரு வக்கீல் ஆகுறாங்க, ஜட்ஜ் ஆகுறாங்க. அப்பா வக்கீல்னா மகன் ஜட்ஜ் இல்லையா? ஒரு இன்ஜினியரோட பையன் இன்ஜினியர், ஒரு பிசினஸ் மேனோட மகன் பிசினஸ் மேன். ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு இதுல அவங்க அப்பாவை சார்ந்து, அவங்க தாத்தாவை சார்ந்து அந்த பையன் இருக்கு. அப்ப இது என்ன புரியுது அப்படின்னா, நம்ம நிறைய கேட்கிறோமோ நம்ம அதுவாதான் இருப்போமே தவிர நம்ம வேறையா இருக்க மாட்டோம். அப்போ அவங்க வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க அம்மா ஒரு டீச்சர், அவங்க அப்பா ஒரு டாக்டர், அது இல்லாம அவங்க தாத்தா வந்து தாசில்தார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிஸ்டரி இருக்கும். ஸோ அந்த ஹிஸ்டரியில உங்கள்ட்ட இருக்கிற கல்லு
அந்த போனார்ல ஆஸ்திரேலியா போய் உங்க இடத்துல வந்து அவரு ஒரு போஸ்டிங் எடுத்தார்ல, அங்க வேற ஏதாவது கோல்டா இருக்கும். ஏன்னா பாருங்க, இந்த லாங்குவேஜ் வந்து நீங்க கத்துக்கிற மாதிரியே நெகட்டிவான வேர்ட்ஸ் வந்து ஒரு 4 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும், 1 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் நிறைய நீ உருப்பட மாட்ட, நல்லாக மாட்ட, உனக்கெல்லாம் சான்ஸ் இல்லை, நீ நிறைய படிக்கணும், நீ வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கணும், பணம்னா சாதாரணமா இல்லை, இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும், மொத்தமா சேர்ந்து அந்த கல்லுக்கட்டையா சேர்ந்து உங்களோட முதுகுல தொங்கும். அப்ப எப்படி நீங்க நல்லாக முடியும்? எப்படி சான்ஸ் உங்களை தேடி வரும்? புரியுதா உங்களுக்கு? ஏன் உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கல அப்படிங்கிறது? ஏன்னா இந்த ட்ராமா தான் பிரச்சனை. உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு சைல்ட்ஹுட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் உங்க வாழ்க்கைக்கான ஒரு பிரச்சனை. அப்ப நம்ம தாத்தாவை இல்லாம பண்ணணும், அம்மாவை, அப்பாவை, அவங்களோட அந்த நினைவுகளை எல்லாத்தையுமே வந்து உங்களுக்குள்ள இல்லாம செய்யணும். ஸோ அந்த மாதிரி அந்த நினைவுகள் இல்லை அப்படின்னால உங்களால நீங்க மாற முடியும். உங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும். அந்த சிறப்பா அமையறதுக்கு நம்ம என்னவா இருக்கணும்னா, நோ டாபிக்ஸ் இல்லையா? நமக்குள்ள எந்த விதமான ஒரு தலைப்புமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தலைப்பை நம்ம தலையில ஏற்றி வச்சோம்னா நம்ம தலை என்னவா இருக்கும்? நம்ம தலை விதி என்னவா இருக்கும்? யாராவது பதில் சொல்ல முடியுமா? தலைவிதி நம்ம நினைச்ச மாதிரி சிறப்பா இருக்காது சார். நீங்க பேசுறப்போ என்னோட லைஃப் இது கூட நான் பேசலாமா சார்? பேசலாம். என்னோட லைஃப் இது அப்படியே நான் ஓடிட்டு இருந்தது. ஐ எம் ஃப்ரம் பெங்களூர். எனக்கு 5 லாங்குவேஜ் தெரியும். எனக்கு அடுத்த சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஸ்கூலிங்ஸ்ல வந்து நான் தான் வந்து ஹையஸ்ட் மார்க் வாங்குவேன். ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நான் தான் வந்து அவங்களோட நல்லா மார்க் வாங்குவேன். 10th எனக்கு தான் ஹையஸ்ட் மார்க் எங்க சிஸ்டர்ஸோட. பட் அடுத்தடுத்தது என்ன ஆச்சுனாக்கா, ஆஃப்டர் மேரேஜ் ஐ ஹேட் டு ஸ்டாப் மை ஸ்டடீஸ். அவங்க வந்து தே ப்ரொசீடட் தேர் கெரியர். எனக்கு அடுத்த சிஸ்டர் வந்து ஷீ இஸ் வைஸ் பிரின்சிபல் அகாடமிக் டீன் இன் ஈரோடு. அண்ட் அதர் சிஸ்டர் ஷீ இஸ் ஒன் கோஆர்டினேட்டர் இன் பெங்களூரு, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில இருக்கா. நான் வந்து அவ்வளோ டேலண்ட் இருந்து வந்து என்ன சொல்றது, ஒரு ஐ ஸ்டார்டட் மை கெரியர் வித் 2000 ஒரு கிளரிக்கல் ஸ்டாஃபா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் திரும்பி ஒரு 15,000 அப்புறம் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா ஐ வெண்ட் ஆஸ் அ ஹெச்எம் டு நார்த் இந்தியா. அங்க 40,000 வாங்கினேன். பட் டியூ டு ஹெல்த், நான் நேத்தே உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணல, டியூ டு ஹெல்த் ஐ ஹேட் டு குவிட் த ஜாப் அண்ட் கம். அப்புறம் உடம்பு கொஞ்சம் ரீகெயின் ஆனோன்னா திரும்பி நான் ஒரு ஸ்கூல் போய் வேலை பார்த்தேன். அங்க எப்படின்னா, நான் ஒர்க் பண்றச்சே 5 years அவங்க வேலை பார்த்துட்டு அவங்க இப்பதான் வந்து 28,000 வாங்கினாங்க. நான் இப்ப வந்த உடனே எனக்கு 30,000 கொடுத்துட்டாங்களே அப்படின்னு அந்த 5 years ஒர்க் பண்ணவங்களுக்குள்ள வந்து ஒரு இது. ஸோ எப்படியாவது வந்து அவங்க வந்து நானா பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி நான் சொன்ன ப்ரெஷர்னாலதான் நான் ஸ்கூல் விட்டேன் அப்படின்னு. ஸோ அவங்க பிளான் பண்ணாங்க, தே டுக் மீ அவுட். எனக்கு அவங்க இது பிடிக்கல, இப்படியும் நான் வந்து வாழணுமா வேண்டாம் அப்படின்னு நான் ரெசிக்னேஷன் எடுத்துட்டு பிகாஸ் ஆஃப் ஹெல்த் கண்டிஷன் ஐ ரிசைனிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்த ட்ரூத் வந்து நான் வந்து எனக்கு ஹையர் ஆஃபீஷியல்ஸ்க்கு ரிவீல் பண்ணல. தி அதர்ஸ் அண்ட் ஆல் நோ தட் these people are targeting me அப்படின்னா the others and all. But they told, உங்க நல்ல மனசுக்கு நீங்க இதோட நல்லா இருக்கீங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நவ் எனக்கு ஜாப் தான் இல்லை, இன்கம் தான் இல்லை, பட் ஐ எம் ஃபைண்டிங் வேஸ் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். நேத்து நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணதே அது ரியலி வந்து அது வந்து பிரபஞ்சத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் நினைப்பேன். ஏன்னா in this tight financial state also I am getting an opportunity to come out of my இது இல்லையா. ஸோ வந்து அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ எவ்ரிதிங் இஸ் பிளான்ட். இறைவனோட அருள்னாலதான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்ல வரேன். எஸ், கண்டிப்பா.
இந்த தலையெழுத்து தலைவிதி அந்த வாழ்க்கை ஆஹ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு டபுள் எல்லாரும் ட்ராக். சொல்லுவாங்க சார், நீ இருக்கிற அறிவு இதுக்கும் நீ எங்கேயோ போயிருக்க வந்து நீ இப்படி இருக்கன்னா என்ன அப்படின்னு யூ ட்ரை டு கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்ட்டாங்க. இது உன்னோட பிளேஸ் கிடையாது அப்படி சொல்றப்ப என்னோட குரல் எல்லாம் தடுக்குது. திஸ் இஸ் நாட் யுவர் பிளேஸ், யூ ஹாவ் டு கோ டு a higher level அப்படி கண்டிப்பா. என் கூட என் சிஸ்டரே சொல்வா. ஏன்னா அவ ஷீ இஸ் அகாடமிக் டீன். அவ சொல்வா நம்ம எல்லாம் ஒன்னா தானே படிச்சோம், நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு யங்கர் சிஸ்டர் வந்து என்ன இது பண்ணுவோம். இட் ரியலி ஹர்ட்ஸ் மீ சார். எஸ், கண்டிப்பா. அதுல இருந்தெல்லாம் வெளியே வந்துடலாம். நம்மளோட அந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அதை கண்டிப்பா கொடுக்கும். நேத்தே ஃபர்ஸ்ட் நாளே நிறைய கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நாளும் ஒரு பெரிய மிராக்கிளான சப்ஜெக்டை பத்தி நம்ம பேச போறோம். ஏன்னா அந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ்ங்கிறது அதுதான். டெய்லியுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு புரிதலும் வித்தியாசமான ஒரு கோணமும் ஒரு டைமென்ஷனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதுதான் நம்மளோட லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் அப்படிங்கிற அந்த டெக்னிக். ஸோ அதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தூக்கி தலைக்குள்ளார வச்சிருக்கிறோம், நமக்கு தெரியறது இல்லை. ஸோ இதுல வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளோட ஆட்டிடியூட், நம்மளோட ஆக்ஷன், நம்மளோட அந்த ரிசல்ட் எல்லாமே வந்து ஒரு ட்ராக்ல நம்ம கொண்டு வரணும். அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா நம்மளோட இந்த பேக்ல இருக்கிற வெயிட்டை வந்து கம்மி பண்ணணும். அதுதான் நமக்கு வந்து எந்த விதமான ஒரு மைண்ட்ல ஒரு டாபிக்கே இல்லாம ஒரு டாபிக்கை பத்தி பேச முடியும் அப்படிங்கிறது அளவுக்கு வந்து நம்ம எதுவுமே இல்லாம இருக்கும். எப்படி எதுவுமே இல்லாம இருக்கிறது அப்படின்னா, நீங்க எப்பவுமே ஃப்ரெஷரா இருக்கணும். அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த வயிற்றுல 8 மாசமா இருக்கும்போது அதுக்கு முன்னாடி எதெல்லாம் கொடுக்கப்படாம இருந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு பிளாங்கா இருக்கணும் நம்ம. அந்த மாதிரி நம்ம பிளாங்கா இருக்கும்போது நம்ம நிறைய விஷயத்த ரிசீவ் பண்ண முடியும். பட் நம்ம லோடு வச்சுட்டு ரிசீவ் பண்ணோம்னா நம்மளால நிறைய விஷயங்களை ரிசீவ் பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் நமக்கு மாயையாக மறைக்கப்படும். நமக்கே புரியாது நம்ம ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம், ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது நமக்கு புரியாது. இதுக்கு பின்னால என்னவா இருக்கும்னா அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாயை இருக்கும். அது நம்மளை மறைச்சு வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம திங்க் பண்றது வந்து நல்லா தான் திங்க் பண்ணுவோம். அதான் சொல்றேன். நான் நிறைய டைம் நிறைய எங்க குழந்தைகள்கிட்ட சொல்லுவேன், ரொம்ப நல்லவனா இருக்காதுடா அப்படின்னு. ரொம்ப நல்லவனா இருக்காதுடா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப நல்லவன் தான் உலகத்திலேயே மோசமான கெட்டவன், தெரியுங்களா? ஏன் அப்படி சொல்றேன்? ரொம்ப நல்லவங்க தான் உலகத்திலே ரொம்ப சுயநலவாதிகள். அதனாலதான் இந்த ரொம்ப நல்லவங்களா இருக்கிறவங்க சீக்கிரம் நல்லாவே மாட்டாங்க. அப்ப நல்லவனா இருக்கக்கூடாதா? நல்ல மனுஷனா வாழக்கூடாதா? நல்லதை சிந்திக்க கூடாதா அப்படின்னா ஆக்சுவலா ரொம்பலாம் நல்லதை சிந்திக்க கூடாது. அதுதான் உண்மை. இந்த புரிதல் நமக்கு இருந்தாலே நம்ம நிறைய விஷயத்த கடந்து போக முடியும் நம்மனால. ஏன்னா உங்கள்கிட்ட அந்த எமோஷனல்ங்கிற விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்க ரொம்ப நல்லவராக தான் இருப்பீங்க. அந்த எமோஷனலை எப்போ நீங்க விடுறீங்களோ அப்போ நீங்க கொஞ்சம் கெட்டவராக தான் மாறுவீங்க. அப்படித்தானே? இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தைய நீங்க வந்து ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறீங்க, அதுக்கு 3 வயசு தான் ஆச்சு, இல்லைன்னா 4 வயசு தான் ஆச்சு. உங்களோட அரவணைப்பிலே இருந்தது. கத்த கத்த கதற கதற மனசாட்சியே இல்லாம அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு வரீங்களா இல்லையா? அங்க நீங்க உங்க பாசத்தை என்ன பண்ணீங்க? உங்க எமோஷனல் என்ன பண்ணீங்க? நிறைய பேரண்ட் அந்த ஸ்கூலோட கம்பிக்கு பின்னாடி நின்றுட்டு அந்த குழந்தை அழுதுட்டே உள்ள போகும்.
அந்த பொண்ணு நியூலி மேரீடு, அந்த குழந்தை வந்து நியூலினா ஒரு 5 இயர்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அந்த குழந்தை அப்பதான் அந்த கிளாஸ்க்கு வந்திருக்கும். அந்த தாய் தூரமா நின்று அழுதுட்டே அந்த குழந்தையை பார்ப்பாங்க. ஏன்னா நான் ஒரு ஸ்கூல்ல வந்து கொஞ்ச நாள் செக்ரட்டரியா இருந்தேன். சும்மா ஹானரபிள் செக்ரட்டரி பிடிஏல, அந்த பேரண்ட் அசோசியேஷன் இருக்குமில்ல அதுல. ஸோ நாங்கள் அசோசியேஷன்ல ஒர்க் பண்ணும்போது நான் பார்த்த நிறைய விஷயங்கள் அது ஒன்று. பாருங்க, அப்ப நீங்க கெட்டவங்களா நல்லவங்களா? உங்க குழந்தைய மனசாட்சியே இல்லாம ஒரு இடத்துல விட்டுட்டு ஒரு 4 மணி நேரம் எதுவுமே தெரியாததுக்கு, எதுவுமே தெரியாத அந்த குழந்தைய அங்க விட்டுட்டு நீங்க வர்றீங்க இல்லையா? அப்ப நீங்க கொஞ்சம் கெட்டவங்களா மாறுறீங்கல்ல. அந்த அழுகையை பார்த்துட்டே வேணும்னே நீங்க அவாய்ட் பண்றீங்கல்ல. இப்படி சில இடங்கள்ல நீங்க கெட்டவங்களா மாறினாதான், அந்த எமோஷனலை உடைச்சாதான் உங்க வாழ்க்கையை நீங்க சரிப்படுத்த முடியும். இது வந்து ரியாலிட்டி. அதனாலதான் சொல்றது, நீங்க ரொம்ப ஒழுக்கமா ரொம்ப நல்லவனா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே சாதிக்க முடியாது. நீங்க ஒழுக்கமா நல்லவனா இருக்கிறேன்னு மற்றவங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பெரிய ஃபெயிலியர் இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது. ஸோ இதெல்லாமே பேக்ரவுண்ட்ல என்ன இருக்குதுன்னா எமோஷனல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. திரும்ப திரும்ப அதே தான் நான் இந்த கிளாஸ் பூரா சொல்லிட்டே இருக்கேன். இந்த எமோஷனலை நாம எப்போ நமக்குள்ள இருந்து வெளியெடுக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாயிடும். அப்ப நமக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எதுவும் வேண்டாம், எதுவுமே தேவையில்லை. நம்மளை புரிஞ்சுட்டா போதுமானது. நம்ம என்ன பண்றோங்கிறது நமக்கு தெரிஞ்சாலே நம்மளால எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையில கடக்க முடியும். அப்ப நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த கல்லு மூட்டை இருக்குல்ல, 5 கல்லு மூட்டை 4 பேர் தலைக்கு மேல, இவங்களை வந்து அந்த எமோஷனலை குறைக்கணும். அவ்வளவுதான் விஷயம். நீங்க நல்லா இருக்கு என்ன செய்யணும்? எதை விடணும்? யாரா சொல்ல முடியுமா? எமோஷனலை விடணும் சார். எமோஷனலை விடணும். அப்ப நீங்க கொஞ்சம் கெட்டவனா மாறத்தானே வேணும், வேற வழி இல்ல. எஸ் ஆர் நோ? எஸ் சார், அது ஒரு ஆப்ரேஷன் மாதிரி சார். ஆப்ரேஷன் மாதிரி அதை செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்ப ரொம்ப நம்ம லைஃபை சரி பண்றீங்க. அத அவங்க சொன்ன மாதிரி தான். ஏன் எனக்கு மட்டும் அந்த இடம் கிடைக்கல அப்படின்னா, பாருங்க, நீங்க நல்லா டயக்னாஸ் பண்ணி பாருங்க காயத்ரி. அந்த உங்க சிஸ்டர் இருக்காங்கல்ல, மேபி உங்க அந்த ஒரு ஹெட் மாஸ்டரா இருக்காங்கல்ல, ப்ரொஃபஸர், பிரின்சிபல், ஏதோ ஒரு போஸ்டிங்ல இருக்காங்கல்ல, அவங்களோட கேரக்டரே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டா முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எஸ் ஆர் நோ? எஸ் சார். அவெல்லாம் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு நிற்பா. என்ன மாதிரி எல்லாம் இருக்க மாட்டா. அவளவால குழந்தை எமோஷனலா உடைச்சிருக்கிறாங்க அவங்க. அவ்வளவுதான். வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு, யாரா இருந்தாலும் என்ன அப்படின்னு. அதுதான் அவங்களோட சீக்ரெட். நீயும் நானும் ஒன்னாதான் பிறந்தோம். ஆனா உன்னால ஏன் வர முடியல, நீ எப்படி அவ்வளோ பெரிய உச்சத்தை போய் சேர்ந்த அப்படிங்கறக்கு ஒரே காரணம் என்னன்னா, அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த மைண்டு தான். அந்த ஒரு இடம் தான் அவங்கள கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிருக்கு, அவங்கள அந்த சக்சஸ்ஃபுல் பர்சனாக மாறி இருக்கு. ஆனா இவங்க ரொம்ப சாஃப்ட் காயத்ரி. எமோஷனல், சிம்பத்தி, எம்பத்தி எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. எஸ்மா? ட்ரூ சார். நீங்க சொன்ன மாதிரியே தான் நான் வந்து என்னோட குழந்தை வந்து எல்கேஜி பிளே ஸ்கூல் வந்து ஸ்கூல்ல சேர்த்த பிறகு அழுவா குழந்தை. அவளை ஸ்கூல்ல சேர்த்துட்டு நான் வந்து மரத்தடியில கிட்ட உட்காந்துட்டு நான் கொஞ்ச நேரம் அழுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிட்ட பிறகு குழந்தை விட்ட பிறகு அப்புறமா குழந்தையோட நான் வீட்டுக்கு வர அந்த 3 hours நான் அந்த காம்பவுண்ட் வெளியவே தான் இருப்பேன். அந்த என்ன சொல்றது, ஃப்ரம் தட் இன்னும் அந்த இமோஷன் ஐ எம் நாட் அவுட் ஆஃப் இட். ஸ்டில் ஐ ஹேவ் தட் இந்த இமோஷனல் இதுதான். இட் இஸ் பிரேக்கிங் மீ டு க்ரோ அப்படின்னு சொல்லலாம். எஸ்மா, அதுதான் இந்த கிளாஸ் கம்ப்ளீட்டா இன்னைக்கு அதை பத்தி தான் பேசியிருக்கோம். ஏன்னா நம்ம விட வேண்டியது அங்கதாங்க. எல்லா ஏஜ்லயும் உங்க குழந்தை 23 ஆவாங்க, 32 ஆவாங்க, 36 ஆவாங்க, 40 ஆவாங்க. ஏன்னா அவங்களும் குழந்தையா, சைல்டு, அடல்ட்டு, அப்புறமா உமன், எல்லா சேஞ்சஸும் அவங்களுக்குள்ளாரையும் வரும். அந்த வரும்போது அவங்களும் அந்த growthக்கு வரும்போது
ஏன்னா ஆக்சுவலா அந்த வாழ்க்கையில நம்ம போன 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து ஒரு மீடியா, ஒரு உயிரை உருவாக்குவதற்கான ஒரு ஊடகம். நம்ம மூலமா அவங்க வந்திருக்காங்க, நம்ம மூலமா தான் வந்திருக்காங்க தவிர நம்மனால வரல. சார் சூப்பர் சார். நான் ஒன்று சொல்லிடுறேன் சார். எஸ், விஜயகரன் சார். சொல்லுங்க. பொதுவாக என்னோட கூட பிறந்தவங்க 4 பேர் சார். ம் 4 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஒன்று சொன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ம் ஆனால் அவங்க லைஃப் ஃபுல்லாகவே ஸ்ட்ரகிளில் தான் இருக்காங்க. ம் நான் சில விஷயத்த ரொம்ப போல்டாக முடிவு எடுத்துட்டு அது வேணாம்னா வேணாம் வெளியே வந்துருக்கேன். ம் என்னோட ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியில் இருக்க என்னோட பிரதர்ஸ் எல்லாருமே, பிரதர் சிஸ்டர் எல்லாருமே கீழே தான் இருக்காங்க எல்லா விஷயத்துலையும். ம் அவங்க எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் வெட்டுன்னு குண்டுன்னு பேசுவான், அவன்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லுவாங்க. எஸ். அவன்கிட்ட போய் எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது, அவன் கேட்குற கேள்வி நம்மளால பதில் சொல்ல முடியாது. ம் ஆனா எல்லாமே அவங்க தவறா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கரெக்டா நான் கண்டுபிடிச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி இது பண்ணனாலதான் இது வந்துச்சுன்னு சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டேன். எஸ், கண்டிப்பா அது அப்படிதான். எனக்கு 2 சன் சார். ம் 2 சன்ல பெரிய சனுக்கு வந்து ரொம்ப கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா சில சேட்டைகள்லாம் பண்ணுவான். நான் ஸ்ட்ரிக்டா அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் கதவை திறந்து வச்சிருப்பேன், என்ன கூட்டிடுவேன்னு சொல்லிருப்பேன். நான் வந்து டீப்பா தூங்கிடுவேன் சார். 9 ம் மணிக்கு கேட்டை லாக் பண்ணிட்டு நான் தூங்கிட்டா 10:30 மணிக்கு போய் என் மைக் திறந்து ம் எப்படா வந்தேன்னா நான் 9:10க்கே வந்துட்டேன். 10 நிமிஷத்துல நான் தூங்குறேன், 2 நேரம் நான் தூங்குறது அப்படின்னு நான் சொன்னா கூட அதை ஒத்துக்க மாட்டேன். சரி ம் அவன் எங்கெல்லாம் போவான், கதவை அடைச்சிட்டு எங்கெல்லாம் போவீங்கன்னு என்ன கேட்பான். ஆனா அது அவனுக்கு நம்ம கொடுக்குற ரூல்ஸ்மா, அதை அவன் ஃபாலோ பண்ணாதான் அவன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். என்னத்தான் ஃபாலோ பண்ண விடுங்க, போக போக திருந்திடுவான் அப்படின்னா. ஆனா அவங்க பெரிய பையனாலே என் வைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டான். நிறைய விஷயங்கள்ல வந்து அவனுக்காக பண்ணி 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 நிறைய விஷயத்துல மாட்டிக்கிட்டான். ம் நான் அதெல்லாம் அவன் அவன் சொல்ற எதையுமே நான் வந்து கால வைக்க மாட்டேன். இப்படிதான்டா இருக்கணும், இப்படி இருந்தா தான் நீ தப்பிப்பேன்னு சொல்லி நான் ஒரு ரூல்ஸ் கொடுத்து அவங்க வந்து இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுவாங்க. ம் காரணம் அவங்க எமோஷனல் கேரக்டர். எனக்கு எமோஷனல் இருக்கு, ஆனா அதை நம்ம வந்து எமோஷனல் மட்டுமே நம்ம ஹைலைட் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்க ஃபியூச்சர்ல வீணா போயிடுவாங்க. ஏன்னா ரியலா நடக்கிற ஒரு விஷயம் தான். ரொம்ப சூப்பரா எடுத்து சொல்லிட்டு வரீங்க. ரொம்ப இந்த கிளாஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் சார். அதான் சார் நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா கிடைக்கும். எல்லாத்தோட எண்ணங்கள் கண்டிப்பா அதே மாதிரி அப்படியே பிரதிபலிப்பது. கண்டிப்பா ஒரு தேங்க்யூ சார். நாள்ல ஒரு நாள் இங்க ஆயிரக்கணக்கான பேர் அட்டன் பண்ணத்தான் போறாங்க. அந்த நாள் வரும் கண்டிப்பா அந்த மேம் வந்து கண்டிப்பா. ஒரு நீங்க மேம் பேசினாங்கல்ல, அருமையா பேசுறாங்க. அவங்க பயங்கர, அவங்க பேசுறதுலேயே தெரியும் ரொம்ப எமோஷனல் கேரக்டர் தெரியும். ம் அவங்களாம் ஈஸியா ஏமாத்திரு. அதெல்லாம் நல்லா பேசினா ஏதாவது கெட்ட கொடுத்துருவாங்க, ஏதாவது உதவி செய்யணும்னா செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்களுக்கு ஏதோ ஒரு அன்பு தேவைப்பட்டுட்டே இருக்கு எப்பவுமே. சூப்பர் சார். கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ நம்ம லைஃப்ல 1 செகண்ட் நீங்க உட்காந்து உங்களை வந்து ரியலைஸ் பண்ணி பார்த்து நமக்குள்ள எந்த விதமான நிறைய தாட்ஸ் ப்ராசஸ் உள்ள இருந்து நிறைய திங்கிங்கை வந்து நம்ம உருவாக்காம நம்ம வந்து எப்பவுமே அந்த ஒரு ஒயிட் போர்டா இருக்கணும், எப்பவுமே வந்து அந்த கிளியரா இருக்கணும், லோடு நம்ம கிட்ட இருக்கவே கூடாது, ஒரு எம்டியான ஒரு வண்டியா நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் ஆகும். ஸோ அப்போதான் வந்து நம்மளோட லைஃப் ஈஸியாக மேலே போகும். உங்களுக்கு இது கூட நான் சொல்லிடுறேன், ஏன் நம்ம வந்து ராக்கெட் லைஃப் வாழணும் அப்படிங்கிறது. இந்த எமோஷ்னல் பிரேக்கிங் அப்படிங்கும் போதே நம்ம லைஃப் வந்து எப்படி இருந்தாலும் அந்த ராக்கெட் லைஃபாக தான் வாழணும். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் நல்லவனாக இருக்க முடியாது. ராக்கெட் லைஃப்பில் போனீங்கன்னா உங்களால் நல்லவனாக இருக்கவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா அதோட தத்துவங்கள் வந்து அந்த மாதிரி. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு ராக்கெட் நம்ம வடிவமைச்சு அதை வந்து பெரிய லான்ச் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய கேலன்ஸ் ஆஃப் அந்த ஃபியூலை வந்து ஃபில் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதில் சுற்றியும் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு ஒரு பர்டிகுலர் ஃபியூல் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அது செகண்டு இன்னொரு இதில் வந்து அது வேறு மாதிரி ஒரு டைப் ஆஃப் அந்த ஃபியூல் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் சின்னதாக ஒரு வேறொரு ஃபியூல் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு கட்டத்தில் என்ன ஃபியூலே இருக்காது, செல்ஃபாக ஆக்டிவேட்டில் வர மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணி வச்சுருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டேஜாக தான் அதை உருவாக்கி அதை பாதுகாப்பாக தயாரித்து ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த லான்ச் ஆன அந்த ராக்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் போய் ஜாயின் ஆன உடனேயே அந்த ஃபஸ்ட்டு ஃபியூல் இருந்துச்சுல்ல, அதோட கேபின்ஸ் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும், எவ்வளோ பெரிய கண்டெய்னர்ஸாக வந்து அதில் மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவாங்க. என்ன பண்ணிட்டாங்க, தனக்கு தேவையான சக்தியை கொடுத்த, தன்னை உந்தி சென்ற, தன்னை தூக்கி சென்ற, அதற்கான தன்னோட எனர்ஜியை வெளிப்படுத்தின, ரொம்பவுமே நம்ம உபயோகம், என்னோட லைஃப்ல நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு, உங்க சப்போர்ட் இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரியா ஒரு பெரிய சப்போர்ட்டோட ஒரு எனர்ஜியோட இருந்த ஒரு விஷயத்த அந்த ராக்கெட் மனசாட்சியே இல்லாம கலட்டி விட்டுருச்சு இல்லையா? அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு, அதோட பாதி வெயிட்டை குறைச்சிருச்சு. ஆனா அந்த அந்த காலியான அந்த டப்பாவை எல்லாம் தூக்கிட்டு பறந்துச்சுன்னா அதுல இருந்த ஃபியூல் வந்து குறைஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு 20% நன்றி கடனாக அந்த டப்பாவை தூக்கிட்டு பறந்தா எவ்வளோ கஷ்டம் அதுக்கு இல்லையா? அதுக்கு எவ்வளோ இன்னும் ஃபியூல் தேவைப்படும். ஸோ அதோட பயணப்பாதை வந்து தடைப்படும். அதனால அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தன்னுடைய அந்த 20% வெயிட்டை கலட்டி விட்டுருச்சு. பட் அந்த 80% யூஸ் பண்ணிக்கிச்சு. ஸோ அது மாதிரி தான் ஒரு டீச்சர், ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜ் எல்லாமே அப்படிதான். அதே மாதிரி தான் உங்கள் தாய் தகப்பனும் உங்களோட குழந்தைகளும் உங்களோட எல்லாருமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த லைஃபே அப்படிதான். ஸோ நீங்கள் அங்கிருந்து உறிஞ்சிக்குவீங்க, எடுத்துக்குவீங்க, அதை பயன்படுத்துவீங்க, அதை எல்லாமே அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா நிச்சயமா அதை தூக்கிட்டு நீங்க பயணிக்க கூடாது, கலட்டி விட்டு தான் ஆகணும். அதைத்தான் சொன்னேன், உங்க குழந்தைகள் உங்கள் மூலமாக வந்தார்களே தவிர உங்களால் வரவில்லை. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த கட்டத்துல அந்த எமோஷனலை விட்டுட்டு போடு, நீ போய் சம்பாதி, தனியா நில்லு, தனியா கஷ்டப்படு, அந்த கஷ்டத்தை ஃபீல் ஆகும். இதுக்கு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா? இதை வந்து எப்படி குழந்தைகளை அந்த அந்த ஃபீல்குள்ள கொண்டு போய் பார்க்கறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இது மாதிரி நிறைய இடத்துல உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நீங்க கடந்து போயே ஆகணும். அப்ப இந்த நன்றி நன்றின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி தான் அவங்களே அழிச்சுக்குவாங்க. ஆனா நீங்க அதை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அவங்களும் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க, நீங்களும் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அங்கிருந்து திரும்ப பயணிக்கிறீங்க, திரும்ப இன்னொரு நபர் உங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுக்குறாரு, வேகத்தை கொடுக்காரு, அங்கிருந்து இன்னும் அதிகமான தொலை தூரத்தை அடைகிறதுக்கான ஒரு அற்புதத்தை காமிச்சு கொடுக்குறாரு. ஸோ அந்த இடத்த வந்து நீங்க அனுபவிச்சு அதை வந்து எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த ஆர்பிட்ல இருந்து இந்த கேலக்சிக்குள்ளார போயாச்சு. அப்போ அந்த செகண்ட் ஒன் வந்து திரும்ப காலியாயிடுச்சு, திரும்ப வெயிட்டான டப்பாவா இருக்கு. ஸோ அதை அந்த ராக்கெட் வந்து திரும்ப கழட்டி விட்டுரும், உபயோகப்படுத்திட்டு கருவேப்பிலைய தூக்கி வீசிடும். இதுதான் உலகம், இதுதான் உலகம். யாரெல்லாம் வந்து உங்களை யூஸ் பண்ணிட்டு அப்பப்ப தூக்கி போட தெரியுதோ அவங்கெல்லாம் தான் இன்னைக்கு சாதனையாளர்களா மாறி இருப்பாங்க. ஆனா நீங்க எதையுமே தூக்கி போடுறதுக்கு தயாரா இருக்க மாட்டீங்க, எதையுமே விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க மாட்டீங்க. எந்த ஃபீலிங்ஸையும் எஸ்மா சொல்லுங்க, எந்த ஃபீலிங்ஸையுமே எந்த உறவுகளையுமே நீங்க தவிர்க்கறதுக்கு தயாரா இருக்க மாட்டீங்க. ஸோ அங்கேயும் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதையெல்லாம் உடனுமான கண்டிப்பாக விடணும். அந்த ஏரியாவை, அந்த லொக்கேஷனை, நீங்க வாழ்ந்த வாழ்க்கைய, வாழ்ந்த அந்த தடத்தை, அந்த வடுவை, அதையெல்லாம் நீங்க விடுறதுக்கு தயாரா இருக்கணும். அப்ப என்ன ஆகுனா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி வெயிட்டே இல்லாம பயணிப்போம். அப்ப நீங்க எங்க இருக்கீங்க? கேலக்சில இருக்கீங்க. உங்களுக்கு ஃபியூலே தேவையில்லை, நீங்களா பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சின்ன ஒரு மோட்டர் இருந்தா போதும், அது சுத்திட்டு இருந்துச்சுன்னா, ஒரு ஃபேன் மாதிரி இருந்தா போதும், லைட்டா தள்ளினா போதும், கிலோமீட்டர் கணக்கில் அது வேகத்துல போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி செல்ஃப் எனர்ஜியில அவங்க அந்த புரிதலோட அந்த வாழ்க்கையை வாழும் பொழுது அந்த கேலக்சியில பல லட்சம் கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய அளவுக்கு
அந்த ஒரு சேட்டலைட் வந்து ரெடி ஆயிடும். இவ்வளோ நாள் ராக்கெட்டாக இருந்துச்சு, இங்கேருந்து அங்கே போகும்போது. அதை எல்லாம் கழட்டி விட்டப்போ அது சேட்டலைட்டாக மாறிடுச்சு இல்லையா? உங்கள் லைஃப் மாறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எமோஷனலாக நீங்கள் கழட்டி விட்டே ஆகணும். அதுதான் இந்த கிளாஸ். இது அதைத்தான் கொடுக்கும். அது கொடுத்துருக்குது. கொடுத்தவங்கெல்லாம் இங்கே வாழ்க்கையை மாற்றிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ராக்கெட் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையை விண்ணை நோக்கி பயணிக்க வையுங்கள். விண்ணை நோக்கி பயணுங்கள். யாரெல்லாம் வந்து இந்த பயணத்தில் ஜாயின் ஆகலையோ அவங்கெல்லாம் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் இதை பார்த்தாலும் சரி, அதே மாதிரி வந்து இந்த கிளாஸில் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து அந்த பயணத்தை ஏற்பதற்காக நம்மளுடைய லைஃப் மாஸ்டர் கோர்ஸில் ஜாயின் பண்ணி அதை கற்றுக்குங்க. தெரியாதவங்க, பார்க்காதவங்க, ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். எஸ்மா. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். இந்த யூடியூப் வந்து உங்க இதுல போய் சர்ச் பண்ணாலே வந்துருமா சார்? ஆமாம், நம்ம இன்னைக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருப்போம்ல, அந்த லிங்க்லேயே வந்து யூடியூப் லிங்க்கும் இருக்கும். ஜிஓஜி ஹீலிங் ஹப் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அது நீங்கள் யூடியூப்ல டைப் பண்ணாலே நம்மளோட உடனே வந்துடும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் ரிலேட்டிவ்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? ஏங்கம்மா? சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணிருக்குமா அந்த யூடியூப்ல சர்ச் பண்றதுக்கு? ஆமாம்மா. இந்த நம்ம இன்னைக்கு ஒரு தம்ப்நெயில் வச்சிருக்கிறேன்ல, ஸோ அதே வந்து நான் யூடியூப்லேயே வச்சிருவேன். ஓகே ஸோ சார். அதுதான் முதல் டாபிக்காகவே இருக்கும். இப்போ டேட் வைஸ் இருக்குங்களா? டேட் வைஸ் இருக்கும். டேட் வைஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த முன்னால இன்னைக்கு நீங்க என்ன டாபிக் பார்த்தீங்களோ நான் எழுதியிருக்கிறேன்ல இன்னைக்கு நோ டாபிக்னு, நோ டாபிக்னு அங்க இருக்கும். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. எஸ், ஓகே, தேங்க்யூ. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி எஸ், நானும் ஃப்ரம் பெங்களூர். எனக்கும் 6 லாங்குவேஜஸ் தெரியும். ஆ, அந்த லைஃப் வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. இங்க வந்த பிறகு டோட்டலி தலைகீழாயிடுச்சு. இங்கத்துடைய தாட்ஸ், இங்கத்துடைய செயல்பாடு எல்லாமே வேறையா இருக்கு. நான் வந்து பெரியவன், நான் வந்து இப்படிதான் செய்வேன். ஆனா பசங்க எல்லாம் அப்படி செய்யக்கூடாது. இந்த ஆட்டிடியூட் எப்படி மாத்துறது? இல்ல, இந்த மாதிரி தான் மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் கழட்டி விடணும் ஃபர்ஸ்ட். கட்டிக்க உங்க மைண்ட் முடியாதுங்க. இருந்து இல்ல, கட்ட அவங்க முடியாதுங்க. மைண்ட்ல இருந்து ரிலாக்ஸேஷன் பண்ணணும். அதாவது நம்ம அந்த ஆப்ஜெக்டை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளை சுத்தி நிறையவே இருக்காங்கன்னா நம்ம ஒரு திட்டுக்கு மேல ஏறி நின்னுக்கணும். நின்னுட்டு கீழே நம்ம பார்க்கும்போது நிறைய புழு அப்படியே கலகலன்னு நிறைய புழு வந்து கீழே ஊறிட்டே இருக்கு. நீங்க அதை டச் பண்ணவோ இல்லை வந்து அதை பத்தி ஃபீல் பண்ணா உங்களுக்குள்ளார அது வந்துடும் இல்லையா சார்? நமக்கு சரி சார், பசங்க சார். நான் வந்து கெட்ட லாங்குவேஜ் பேசுவேன், நான் அசிங்கமா பேசுவேன், நான் இப்படிதான் பண்ணுவேன். ஆனா பசங்க வந்து ஒழுங்கா இருக்கணும் அப்படின்ற ஆட்டிடியூட என்ன பண்ண முடியும்? அது வந்து நம்ம அவங்களோட அந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் மெத்தட் மூலமா அவங்களோட தாட்ஸ்ல வந்து நம்ம உள்ள போய் நம்ம ஹீலிங் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கரெக்ஷன் ஆகி வந்துடுவாங்க. அப்போ அவங்க நேமு அவங்களோட இதை வச்சு நீங்க வந்து டேப்பிங் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போதும். அதாவது அவங்க ஃபியூச்சர்ல என்னவா இருப்பாங்க அவங்க விசுவலைசேஷன்ல கொண்டு வந்து அவங்க நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ அதுவும் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க டேப்பிங் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட போய் ஏய் நீ பண்ற தப்பு திருந்தீரு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. இதுல என்ன பெரிய சீக்ரெட்னா, நீங்க அவங்கள்ட்ட போய் கூப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம உட்கார்ந்துட்டு டேப்பிங் பண்ணி நீ இந்த மாதிரி திருந்தினதுக்காக கடவுளுக்கு நன்றி சொன்னீங்கன்னா போதுமானது. ரொம்ப சிம்பிளா அவங்க மனசுக்குள்ளார ஒரு ரேடியோ அந்த பேண்டு திருப்புற மாதிரி ஒரு திருப்பி திருப்பலாம். அதுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப ஈஸியா ஒர்க் ஆகும். உட்கார்ந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணா போதுமானது. சார் வாழ்க்கை வளமுடன் சார். குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார். இப்போ வந்து நேற்று ஜெயகோரி அவங்க ஒரு இது அனுப்பியிருந்தாங்க இல்லைங்களா, ஹீலிங் கொடுக்க சொல்லி. உங்களோட ஒர்க் பண்ண சாருங்க சார் ஹீலிங் கொடுத்தாரு சார். ஆமாங்க சார், ஹீலிங் கொடுத்தேன் சார். கொடுத்தா அவரோட ஃபேஸ் வந்து காமிச்சது சார். அதுக்கப்புறம் அவங்களோட எனக்கு அவரோட ஃபேஸ் தெரியாது. பார்த்த அப்புறம் தான் ஜெயகர்கிட்ட சொன்னது. அப்புறம் அவங்க
அது அவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் எப்படி இருப்பாரு எனக்கு காட்டின ஃபேஸஸ் சொன்னேன் சார். அவர் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேடி ஃபேஸ் தெரிஞ்சிச்சு சார். அந்த லேடி ஃபேஸ் வந்து மூக்கெல்லாம் ஒரு மாதிரி நீட்டா ஒரு மாதிரி கௌரவமா தெரிஞ்சிச்சு சார். ஆனா அவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரே கொட்டாவியா வந்துகிட்டே இருந்துச்சு சார். கண்ணுல தண்ணியா வருது, கொட்டாவி வந்துகிட்டே இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் போகணும்னு சொல்லி ஹீலிங் கொடுத்து முடிச்சு விட்டுட்டேன் சார். இப்போ அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம்னா அந்த நெகட்டிவா இருந்தா தானே நமக்கு அந்த கொட்டாவி வரும் இல்லைங்களா? ஆமா ஆமா, அவங்க லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதனாலதான் அந்த நெகட்டிவ் இருக்கிறதுனால நமக்கு கொட்டாவியா வருது. எனக்கு இது மாதிரி அதிகமா வந்தது இல்லைங்க சார் மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது. இல்ல அந்த மாதிரி அவ்வளோ விஷயம் வந்து இருக்குதுங்கிறது தான் நமக்கு அதை இண்டிகேட் பண்ணுது. அதானங்க சார். நம்ம அவங்கள கிளியர் பண்ணி எடுத்தா அவங்க பிரச்சனைகள் அவங்க வெளியே வருவாங்க. எஸ் சார். எஸ். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ சார். ஏன்னா உட்காந்து உடனே கொட்டாவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் அவங்களுக்கு கொடுக்க, அதுதான் கேட்டேன் சார். சரியாயிரும், நல்லா நினைச்சாலே போதுமானது. அதேதாங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். ஹேவ் எ நைஸ் டே. லவ் யூ ஆல். சார் தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தேங்க்யூ. வாழ்க வளமுடன் ஜியோஜி.